பார்க்கறதுக்கு நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது கறி குழம்பு இல்லைங்க, சோயா கிரீன் கறி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கடாய் சூடானதும் அதில் ஆயில் ஊற்றி நான் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடைய 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே நம்ம சோம்பு அண்ட் ஜீரகம் ஆட் பண்ணணும். ஒரு சிலர் எண்ணெய் ஊற்றினதும் சோம்பு ஜீரகம் போடுவாங்க, அப்போ தான் நல்லா வெடிக்கும்னு. நான் மறந்துட்டேன், ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ஏன்னா இது நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சோம்பு ஜீரகம் நல்லாவே வதங்கிடும். அண்ட் போட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். நான் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்மளோட கறியோட ஹீரோ என்ட்ரி. நான் வந்து மின்ட் லீஃபும் கொரியாண்டர் லீஃபும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கறிக்கு ஃப்ளேவர், கலர், டேஸ்ட்னு எல்லாமே கொடுக்க போகுது. எவ்வளோ போட்டோம்ல, கலந்து விட விட கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நம்ம போட்டோமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுங்க. ஸோ இது கொஞ்ச நேரம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததும் இதில் வந்து நான் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஃப்ளேவரும் கொடுக்கும் அண்ட் சேம் டைம் கறியோட அளவும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதை நம்ம வந்து நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு கடாயில் நான் வந்து எண்ணெய் சூடு ஆனதும் அதில் குட்டி குட்டியாக நறுக்குன ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் நல்லா வதங்க விட்டுட்டு அதில் வந்துட்டு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடையே கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்குற அளவுக்கு விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க சோயாவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ சோயா தான் வந்துட்டு இந்த கறியை இன்னுமே எலவேட் பண்ண போகுது. சோயா நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோயா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கன் டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதையும் வந்துட்டு நம்ம ஒரு டைம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கறி வந்து வெந்திருந்துச்சுன்னா போதுங்க. அண்ட் இந்த கறிக்கு இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி சுட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை, இட்லின்னு எது கூட வேணால் பேர் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன டேஸ்ட்டு தான், சப்பாத்தியை கொஞ்சம் பிச்சு அப்படியே அந்த சோயா கூட சேர்த்து அந்த கறியில் நல்லா டிப் பண்ணி ஒரு பைட் எடுத்து வச்சா என் ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள்.